welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஒரு டே vlog வந்து போட்டு. ஸோ எனக்கு வந்து டெலிவரி ஆயாச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். ஸோ என்ன பேபி அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு வந்து எங்கள் குழந்தை பிறந்து ஒரு 30 days கழித்து அந்த மாதிரி நாங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் போவோம். திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும், நிறைய பேத்துக்கும் தெரியும். சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள். ஸோ அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். நான், சஷ்வந்த் ஹஸ்பண்ட் அண்ட் எங்களோட குட்டி பேபி. அம்மா வீட்டில் இருந்து தான் கிளம்புனேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து வெளியே போய். அண்ட் ஒரு நியூபார்ன் பேபியை தூக்கி போகிறதுனா நிறைய திங்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா குழந்தைங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். அண்ட் சாரீ கட்டிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாரியும் கட்டி. ஸோ கிளம்பியாச்சு. கேபில் தான் வந்து கிளம்பினோம். ஸோ சஷ்வந்துக்கு வந்து பயங்கர ஹாப்பி வெளியே போகிறதுல, ரொம்ப நாள் கழித்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சமயபுரம் கோயிலுக்கு நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு எதிர்பார்த்து போனோம். பட் ஓகே, நார்மலான ஒரு ரஷ் தான். அண்ட் எங்களோட லக் என்னமோ தெரியல, நியூபார்ன் பேபி இருந்தால் க்யூவில் நிற்காமல் டைரெக்டாக வந்து அம்மனை பார்க்க அலோவ் பண்ணிடுறாங்க. பட் அம்மன் இருக்கிற இடத்துல ஃபோட்டோ அலௌட் இல்லை, வீடியோ அலௌட் இல்லை. ஸோ என்னால் எடுக்க முடியல. ஸோ ஈஸியாக சாமி கும்பிட்டுட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ யாராவது அந்த கோயில் போகிறீங்கன்னா நியூபார்ன் பேபி இருந்தால் நீங்கள் வந்து எந்த இடத்துல போகணுங்கிறத விசாரிச்சுட்டு போங்க. ஸோ ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துடலாம், க்யூவில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பி அப்படியே மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு லஞ்சு சாப்பிட்டோம். மாமியார் செஞ்சு வச்சுருந்தாங்க லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. ஸோ எஸ், இட்ஸ் டைம் டு ரிவீல். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் பிறந்திருக்காங்க, கேர்ள் பேபி தான். ஸோ நாங்கள் வந்து கேர்ள் பேபி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுவும் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆசை, கேர்ள் பேபி வேணும். சஷ்வந்தும் ஆசைப்பட்டான். அதே மாதிரி எங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்துட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் எங்களோட குட்டி பேபியோடையும் உங்களுக்கு vlogs அண்ட் ஷார்ட்ஸ் வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு தேவை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.